ரமலான் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. கிலோ 900 ரூபாய்க்கு விற்ற பிச்சிப்பூ இன்று 2000 ரூபாயாகவும், 850 ரூபாய்க்கு விற்பனையான முல்லைப்பூ கிலோ 1500 ரூபாயாகவும் விலை உயர்ந்துள்ளது. ரமலான் பண்டிகையையொட்டி பூக்களின் தேவை அதிகரிப்பால் தோவாளை பூ சந்தையில் பூக்களின் விற்பனையும் களை கட்டியது. இதனால் பூ வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். விடியா திமுக அரசின் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சிய போக்கால் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனைக்கு தண்ணீர் வழங்கி வந்த தரைமட்ட கிணறு குப்பை கிடங்காக மாறி வருவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்தனர். பணிமனையில் பேருந்துகளை சுத்தப்படுத்துவதற்கு கிணற்றிலிருந்து மின் மோட்டார் மூலம் தண்ணீர் இறைக்கப்பட்டு வந்த நிலையில் முறையாக பராமரிக்காததால் கிணறும் மின் மோட்டார் அறையும் பாழடைந்து விட்டதாக பணியாளர்கள் புகார் தெரிவித்தனர். அருகில் உள்ள மக்கள் கிணற்றில் கழிவுகளை கொட்டி வருவதாக வேதனை தெரிவித்த நிலையில் அண்ணா அறிவாலயத்தின் செங்கல்லை பாதுகாக்க துடிக்கும் விடிய ஆட்சி பொது நிறுவனங்களை சீரழித்து வருவதாக குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் அருகே இருசக்கர வாகனம் திருட வந்தவர் என தவறாக நினைத்து இளைஞரை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காக்கலூரில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வரும் மணிகண்டன் சென்னையிலிருந்து காக்கலூர் செல்லும் புறவழிச்சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது அமர்ந்திருந்த போது அங்கு வந்த சிலர் இருசக்கர வாகனத்தை திருட வந்த நபர் என கருதி அவரை கடுமையாக தாக்கியுள்ளனர். விடிய ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்து விட்டதால் தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரனாக மாறி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் ஒன்றியத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வே. சம்பத்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். கம்பைநல்லூர் பேரூராட்சிக்குட்பட்ட 1வது வார்டு எம்ஜிஆர் நகரில் 21.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கு அரூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் பூமி பூஜையில் பங்கேற்று பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக கம்பைநல்லூர் நகர செயலாளர் கே. தனபால், ஒன்றிய செயலாளர் M.K. மகாலிங்கம், வார்டு கவுன்சிலர் சரவணன், அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.